Good morning, students. Today we'll see about the significant figures. முக்கிய எண்ணுருக்கள் significant figures. சரி, முதல்ல significant figuresனா என்ன அப்படிங்கிறது உனக்கு புரியணும். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லென்த்தை நம்ம மெஷர் பண்ண சொல்கிறோம். ஒரு பையனை ஒரு ஸ்கேலை கொடுத்து அளந்து சொல்லு அப்படிங்கிறோம். ஒரு 4 பையங்க அளக்குறாங்கன்னு வச்சுக்க. ஒரு கம்பு இருக்குது, அதோட ஒரு ஸ்டிக் இருக்குது, அதோட லென்த்தை மெஷர் பண்ண சொல்கிறோம் ஒரு ஸ்கேலை வச்சு. இப்போ மீட்டர் ஸ்கேல் அப்படிங்கும்போது அதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு? 0.1 சென்டிமீட்டர். 0.1 சென்டிமீட்டர், அதாவது அல்லது மில்லிமீட்டரில் சொன்னோன்னா 1 மில்லிமீட்டர் அதோட லீஸ்ட் கவுண்ட். ஒரு 4 பேர் மெஷர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க. 4 பேருக்கும் ஒரே ரீடிங் சொல்ல மாட்டான். ஒருத்தன் சொல்லுவான் 2.71 சென்டிமீட்டர், 2.71 சென்டிமீட்டர்மா. ஒருத்தர் 2.70 சென்டிமீட்டர்மா. ஒருத்தர் 2.72 சென்டிமீட்டர்மா. அப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சிடும் ஒரு ரீடிங் சொல்லுவோம். ஒரு 3 ரீடிங் 4 ரீடிங். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டிஜிட்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது? 3. ஒருத்தர் அப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன? 3. அப்போ ஃபஸ்ட்டு 2 கரெக்டாக வந்துடும். ஏன்னா கான்ஃபிடண்டாக மெஷர் பண்ணும்போது இப்போ 7.2 7.2 வந்துடும். அதுக்கு பிறகு நினச்சலாம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். அதில் லீஸ்ட் கவுண்ட் கடைசி டிஜிட்டில் நினச்சலாம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நினச்சலாம் இருக்கலாம். இப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னு பார்த்தோம்னா எத்தனை? 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்போ இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் முக்கிய எண்ணுனா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ் which contain numbers that are known and reliable and first uncertain number, that is called as significant figure. That is a definition for the significant figure. It is defined as the number of meaningful digits which contain numbers that are known, reliable and first uncertain number. அதாவது 800 முக்கிய எண்ணுருக்கள் அப்படின்னா நம்பகமான எண்களும் நிச்சயத்தன்மையற்ற முதல் எண்ணும் கொண்ட பொருளுக்கான இடமதிப்பின் முக்கிய எண்ணுருக்கள். அந்த இடமதிப்புகள் தான் என்ன பேர்? முக்கிய எண்ணுருக்கள்னு பேர். இப்போ ஒரு ரீடிங் எடுக்கிறோம், அதில் 12.52 அப்படின்னு வருது. 12.52. அப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை? 4. அதில் எத்தனை டிஜிட் இருக்குது? 4 டிஜிட் இருக்குது. அப்போ 4. அதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை? 4. சப்போஸ் 3.2 அப்படின்னு வருது. 3.2. அப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 2. நம்பர் ஆஃப் மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ். சப்போஸ் we are taking 0.312. 0.312. அப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை? 3. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 3 பாயிண்ட்டுக்கு பிறகு உள்ளது. சப்போஸ் ஒரு ரீடிங் எடுக்கிறோம், அது வந்து 7 போட்டு ஒரு 5 zeros வருது. 7000000 ஒரு 5 0 வருது. அப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அப்படிங்கும்போது இதை எப்படி எழுதலாம்? 7 × 10⁵ எழுதலாம். அப்போ 7 மட்டும்தான் நினச்சது மீனிங்ஃபுல் டிஜிட் அதில். அப்போ அதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எதுனா 1. சரி, இதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. இது எப்படி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்ட்டு அதை பார்ப்போம். சரி, அந்த ரூல்ஸ்லாம் 5 மார்க்கில் கேட்கலாம். அது தெரிஞ்சால் தான் உன்னால் என்ன செய்ய முடியும்? இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை என்ன செய்ய முடியும்? கன்ஃபார்ம் பண்ண முடியும். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை இப்போ 0 1 2 3 4 5 இப்படி நம்பர்ஸ் இருக்கலாம். சரி, 0 எப்போல்லாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக இருக்கும், சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக இருக்காது அப்படின்னா 0 வந்து அட் த ஃப்ரண்ட் ஆஃப் அ நம்பர் இட் இஸ் நெவர் சிக்னிஃபிகன்ட். அடுத்து பிட்வீன் அதர் நான் ஜீரோ டிஜிட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 802 இருக்குன்னா 0, அப்போ அது வந்து சிக்னிஃபிகன்ட், ஆல்வேஸ் சிக்னிஃபிகன்ட். அடுத்து அட் த எண்ட் ஆஃப் அ நம்பர், இது ஃப்ரெண்டு, அட் த எண்ட் ஆஃப் அ நம்பர் டஸ் நாட் கண்டெயின் அ டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் இல்லாட்டி இட் இஸ் நெவர் சிக்னிஃபிகன்ட். இஃப் இட் கண்டெயின்ஸ் அ ரிட்டன் டெசிமல் பாயிண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் சிக்னிஃபிகன்ட். அது மாதிரி 1லேருந்து 9 வரை எந்த நம்பர் இருந்தாலும் சரி இட் இஸ் ஆல்வேஸ் சிக்னிஃபிகன்ட். சரியா? இதில் அடுத்தல அதோட ரூல்ஸ் பார்ப்போம். எப்போல்லாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கும், இது இருக்காது. அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் அவனால் என்ன செய்ய முடியும்? கன்ஃபார்ம் பண்ண முடியும் வெதர் இட் இஸ் சிக்னிஃபிகன்ட் ஆர் நாட். முக்கிய எண்ணுருவா இல்லையா அப்படிங்கிறது என்ன செய்யும்? தெரியும். அதாவது ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க?
1 1 3 4 2. அப்போ இதில் எத்தனை நான் ஜீரோ டிஜிட்ஸ் இருக்குது? 4 இருக்குது. அப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 4. அடுத்தால ஆல் ஜீரோஸ் between two non-zero digits. For example 2008. அப்போ இதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை? 4. 0 நமக்கு சிக்னிஃபிகன்ட் இருன்னு சொல்லக்கூடாது, ரெண்டு இடையில இருக்கும்போது இட் இஸ் சிக்னிஃபிகன்ட். ரெண்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு இடையில ஒரு 0 இருக்கும்போது அது வந்து என்ன ஆயிரும்? சிக்னிஃபிகண்டாக ஆயிரும். அது அடுத்த ரூல். அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னா ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் அ நான் ஜீரோ டிஜிட். ஆல் ஜீரோஸ் to the right of a non-zero digits but to the left of a decimal points are significant. For example என்ன கொடுத்திருக்காங்க? 30700. all zeros to the right of a non-zero digits but to the left of a decimal point are significant. அப்போ 30700 இதோட சிக்னிஃபிகன்ட் எத்தனை? 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இதுக்கு வந்து 5 சிக்னிஃபிகன்ட். அடுத்தனா எல்லா 0 எல்லாம் சேர்த்து ரைட். அடுத்து ஃபார் த நம்பர் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட் தி டெர்மினல் ஆர் ட்ரெயிலிங் 0 ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். இப்போ இல்லை நம்ம 5 சொல்லிட்டோம், டெசிமல் பாயிண்ட் இல்லை கடைசியில் அப்படின்னா இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை? 3 தான். இந்த கடைசி ரெண்டு அடிச்சது சிக்னிஃபிகன்ட் கிடையாது. All zeros are significant if they come from a measurement. For example இதே 30700 mன்னு கொடுத்தாச்சுன்னா மீட்டர் மெஷர்மெண்ட், ஒரு லென்த்தை மெஷர் பண்ணுறோம் மீட்டரில் வந்துருக்கு. அப்போது அதோட இதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எதுனா 5. அது நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து 3. நம்பருக்கு பிறகு யூனிட் வந்துட்டு, அதாவது மெஷர்மெண்ட்லேருந்து வந்துச்சுன்னா அதுக்கு என்னது? அந்த 0வே நினச்சிக்கணும், சேர்த்துக்கணும் சிக்னிஃபிகன்ட். அடுத்த பாயிண்ட் if the number is less than 1, 1 விட குறையா இருக்கு, the 0 on the right of a decimal point but to the left of the first non-zero digits are not significant. இப்போ 0.00345 இருக்கு, இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எதுனா 3 தான். அப்போ இந்த 2 zeros என்னது கிடையாது? சிக்னிஃபிகன்ட் கிடையாது. if the number is less than 1, the zeros on the right of a decimal point, the decimal pointக்கு ரைட் but to the left of the first digit, இந்த first digitக்கு left. அப்போ இந்த ஜீரோஸ்லாம் என்னது? they are not significant. அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை? 3 4 5, அதாவது 3 டிஜிட் மட்டும்தான் 3. அடுத்து all zeros to the right of a decimal point, all zeros to the right of a decimal point and to the right of a non-zero digits are significant. அப்போ 40.00. அப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை? 4. அதே மாதிரி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 0.030400. இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை? 5. இந்த கடைசி 2னது சிக்னிஃபிகன்ட் தான், இது மட்டும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாது. இதுக்கு நம்ம பழைய ரூல்ஸ் படி கிடையாது. அடுத்து தி நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எந்த யூனிட்ல ஃபாலோ பண்ணாலும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லென்த்தை மெஷர் பண்ணுறோம், அது சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்கலாம், முன்னாடி பார்த்தோம் எம்கே சிஸ்டத்தில் இருக்கலாம், எஸ்சி சிஸ்டத்தில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரிதான் அதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்னச்சு அது மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லென்த்தை மெஷர் பண்ணுறோம், அது சென்டிமீட்டரில் 1.53 சென்டிமீட்டர் இருக்குது. அதே இதை மீட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 0.0153. அதே இதை கிலோமீட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 0.0000153. அப்போ இது எல்லாத்துலேயுமே அதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை? 3 தான். சரியா? அப்போ எந்த சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணாலும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன செய்யாது? மாறாது. வாட் எவர் பி த சிஸ்டம் வி ஃபாலோ, தட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வில் நாட் சேஞ்ச். சரி, அதில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்து மல்டிப்ளையிங் ஆர் டிவைடிங் ஃபேக்டர், which are the multiplying or dividing factors, which are neither rounded numbers nor number representing measured values are exact and they have infinite numbers of significant figure as per situation. For example சொல்றலாம், இப்போ circumference மெஷர் பண்ணுறோம் 2πr. இதில் இந்த 2ங்கிறது என்னது? எக்ஸாக்ட் நம்பர். அந்த நம்பர் எப்படி எழுதலாம்? 2ன்னு எழுதலாம், 2.0ன்னு எழுதலாம்,
2.00 எழுதலாம், 2.000 நினைச்சலாம் செய்யலாம், எழுதலாம். அதே மாதிரி தி பவர் ஆஃப் 10 இஸ் irrelevant to determining the significant figure. நம்ம அப்படியே சொன்னோம், இப்போ 7 × 10⁵ அதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஒன்று தான். அதே இது 7 × 10⁻10 இருந்தாலும் அதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஒன்று தான். 7 × 10⁻−10 இருந்தாலும் அதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் ஒன்று தான். அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ 5.70 மீட்டர், அதுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அதே தான். அதே மாதிரி 5.70 எல்லாத்துலேயுமே அது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3 தான். 5.70 × 10⁻2 சென்டிமீட்டர் இருக்கு, அதுக்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3 தான். 5.70 × 10⁻3 மில்லிமீட்டர் இருக்கு, அதுக்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன? 3 தான். That's some of the rules you have to follow for counting the significant figure. அதாவது முக்கிய எண்ணுருக்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, கணக்கிடுறதுன்னு சில விதிகள் நினைச்சது இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன, சுழியற்ற அனைத்து எண்களும் முக்கிய எண்ணுருக்கள். சுழியற்ற அனைத்து எண்களும் முக்கிய எண்ணுருக்கள். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா 1340 1342 நாலுமே என்னது சுழி கிடையாது, நாலுமே நம்பர். அப்போ அது 4, அதோட முக்கிய எண்ணு எத்தனை? 4. அடுத்தல சுழியற்ற எண்களுக்கு இடைப்பட்ட சுழியல். இப்போ 2 நம்பருக்கு இடையில ஒரு சுழி வந்தாலும் அது என்னது? முக்கிய எண்ணூறு தான். உதாரணத்துக்கு 2008ன்னு எழுதுறோம், அப்போ 2க்கு 8க்கு இடையில 2 0 இருக்கு, அதுவும் என்னது? முக்கிய எண்ணூறு தான். அப்போ இதோட முக்கிய எண்ணூறு எத்தனை? 4. சுழியற்ற எண்களுக்கு வலதுபுறமும் ஆனால் தசம புள்ளிக்கு இடதுபுறம் உள்ள சுழிகள் முக்கிய எண்ணூறுக்கள் ஆகும். உதாரணத்துக்கு 30700 போட்டோம்னா இதோட முக்கிய எண்ணூறு என்ன? 5. ஆனால் இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தசம புள்ளி அற்ற ஒரு எண்ணில் இறுதியாக வரும் சுழிகள் முக்கிய எண்ணூறுக்கள் ஆகாது. அதாவது ஒரு எண்ணா இருந்தா, இது 30700 இருந்தா கடைசி 2 என்ன கிடையாது? முக்கிய எண்ணூறு கிடையாது. அப்போ இதோட முக்கிய எண்ணூறு என்ன? 3 தான். இதே இது 30700 மீட்டர்னு இருக்கு, அது ஒரு மெஷர்மெண்ட், ஒரு அளவீடு, இயற்பியல் வரக்கூடிய ஒரு அளவீடு, மீட்டர் எத்தனை மீட்டர். அப்படி வந்துச்சுன்னா அந்த 0 என்னது? முக்கிய எண்ணூறு ஆயிரும். அப்போ அதோட முக்கிய எண்ணூறு ஆயிரும் 5000. அடுத்து 1ஐ விட குறைவான தசம எண்ணில் தசம புள்ளிக்கு வலதுபுறமும் ஆனால் முதல் சுழியற்ற எண்ணுக்கு இடதுபுறமும் வரும் சுழி என்னது? முக்கிய எண்ணூறு ஆகாது. முக்கிய எண்ணூறு ஆகாது. உதாரணத்துக்கு 0.00345 இது முக்கிய எண்ணூறுகளை கொண்டது. இது 3 முக்கிய எண்ணூறுகளை கொண்டது. 00ங்கிறது என்ன கிடையாது? 3க்கு முன் லெஃப்ட் பக்கத்துலயும் பாயிண்ட்டுக்கு வலது பக்கம், அந்த புள்ளிக்கு வலது பக்கம் அந்த 3 முதல் டிஜிட் என்ன? 3. அதுக்கு இடது பக்கம் உள்ள 0 என்ன கிடையாது? முக்கிய எண்ணூறு கிடையாது. அடுத்து தசம புள்ளிக்கு வலப்புறம் உள்ள சுழிகளும் தசம எண்ணில் சுழியற்ற எண்ணில் வலதுபுறம் உள்ள சுழிகள் முக்கிய எண்ணூறுக்கள் ஆகும். இப்போ 40.00 இருக்குன்னா அப்போ இதுல 0, அந்த பாயிண்ட்டுக்கு பிறகு ஒரு 0 என்னது? முக்கிய எண்ணூறு ஆயிரும். அப்போ இது என்னது? 4 எண்ணூறுக்கள் கூட. அப்போ 40000. அடுத்தல முக்கிய எண்ணூறுக்கள் அளவீடு முறையை பொறுத்து அல்ல, எந்த முறையில் அளவிட்டாலும் அதுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன செய்யலாம்? MKS அளவீடு இருக்கு, இடத்துல CGS இருக்கு, இடத்துல SI சிஸ்டம் இருக்கு. எதுல மாத்தினாலும் சரி, ஒரு இதுல இருந்து என்ன செய்யலாம்? மாத்திக்கிடலாம். அப்படி மாத்தினாலும் என்ன செய்யாது? அதோட முக்கிய எண்ணூறு என்ன செய்யாது? மாறாது. உதாரணத்துக்கு 1.53 சென்டிமீட்டர், அதே இது மீட்டர் எழுதணும்னா 0.0153 மீட்டர், அதே இது கிலோமீட்டர் எழுதணும்னா 0.0000153 கிலோமீட்டர். எதுல எழுதலாம் சரி, இதோட முக்கிய எண்ணூறு எத்தனை? 3 தான். அடுத்தல சில குறிப்பு என்னன்னா, முழுமைப்படுத்திய எண்கள் அல்லது அளவீடுகள் குறிக்கும் எண்களை பெருக்கி அல்லது வகுத்து வரும் எண்கள் துல்லியமான எண்கள் எனப்படும். இவை சூழலுக்கு தகுந்த முக்கிய எண்ணூறுகளின் மதிப்புகளை பெறும். உதாரணத்துக்கு இப்போ 2πr S = 2πr, அந்த 2ங்கிற எண்ணை 2.0 எழுதலாம், 2.00 எழுதலாம், எப்படி நினைச்சலாம்? தேவைக்கேற்ப நினைச்சலாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்தல முக்கிய எண்ணூறுவை கணக்கிடும் பொழுது 10ன் அடுக்கு கருத்தில் கொள்ளக்கூடாது. இப்போ உதாரணம் சொன்னா, இப்போ 8 × 10⁵5 இருக்கு, அதே 8 × 10⁻10 இருக்கலாம், 8 × 10⁻−10 இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி அது முக்கிய எண்ணூறு என்ன? 1 தான். கொடுத்துருக்காங்க 5.70 மீட்டர், இதோட முக்கிய எண்ணூறு 3 தான். 5.70 × 10⁻2 சென்டிமீட்டர், அதுக்கும் 3 தான். 5.70 × 10⁻3 மில்லிமீட்டர் எழுதினாலும் அதுக்கு முக்கிய எண்ணூறு என்ன? 3 தான். அந்த பவர் எப்படி மாறினாலும் என்ன செய்யாது? முக்கிய எண்ணூறு என்ன செய்யாது? மாறாது. சரி, இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம், எடுத்துக்காட்டு.
ஸ்டேட் த நம்பர் ஆஃப் இது இவ்வளோ இந்த ரூல்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சிட்டுனா இதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா என்ன செஞ்சலாம் நீ கணக்கிட்டுக்கலாம். ஸ்டேட் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இன் த ஃபாலோயிங். இப்போ மொதல் எக்ஸாம்பிளை பாரு, 6000800. அப்போது நம்ம இந்த கடைசியில் வரக்கூடிய 2 0 என்ன கிடையாது, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாது, முக்கிய எண்ணூறு கிடையாது. அப்போ இதில் முக்கிய எண்ணூறு எத்தனை, 1 2 3 4. ரெண்டாவது பாரு, 400 400. இப்போ கடைசி 2 0 என்ன கிடையாது, முக்கிய எண்ணூறு கிடையாது. இதே இதில் மீட்டர் வந்துட்டுனா முக்கிய எண்ணூறு ஆயிரும். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை, நம்பருங்கிறதுனால இதோட முக்கிய எண்ணூறு எத்தனை, 1 1. அதில் மூணாவது பார்த்தோன்னா 0.007. இதில் என்ன இப்போ முக்கிய எண்ணூறு 1 மட்டும்தான். அடுத்து நாலாவது பார்க்குறோம் 5213.0. இதில் எல்லாமே முக்கிய எண்ணூறு தான். 4 5 1 2 3 4 5. அடுத்து அஞ்சாவது கணக்கு பாரு, 2.65 × 10⁻24 மீட்டர். இப்போ நம்ம பவரை கன்சிடர் பண்ணவே வேண்டாம். இதில் எத்தனை முக்கியம் இருக்குது, 1 2 3 இதுக்கு 3 தான், 3. அடுத்தல 0.0006032. அப்போ இந்த 3 0 என்ன கிடையாது, முக்கிய எண்ணூறு கிடையாது. அப்போ எது மட்டும், ஆனால் இந்த 0 உண்டு. அப்போ மொத்தம் எத்தனை, 4 1 2 3 4. சரி, இந்த மாதிரி சின்ன சம்ஸ் நினைச்சலாம் கேட்கலாம். அதாவது ஒன்று வரல விட நினைச்சலாம் கேட்கலாம். அது முக்கிய எண்ணூறுகளை கண்டுபிடின்னு நினைச்சலாம் கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃப் அதாவது இப்போ நம்ம கால்குலேட்டர்ஸ் ரொம்ப கணக்கெடுக்கலாம், கால்குலேட்டர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அதில் நிறைய டிஜிட்ஸ் வரும், 8 டிஜிட்ஸ், அந்த மாதிரி நிறைய டிஜிட்ஸ் வரும். அவ்வளோத்தையும் என்ன செய்ய முடியாது, நம்ம கணக்கீடுகளில் பயன்படுத்த முடியாது. 8 டிஜிட்ஸ் வரும், 12 டிஜிட்ஸ் வரலாம். இந்த மாதிரி நிறைய டிஜிட்ஸ் வரும்போது, டூ many டிஜிட்ஸாக இருக்கும்போது அது என்ன செய்ய முடியாது, கால்குலேஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ அது என்ன பண்ணுறோம்னா, இப்போ நிறைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருந்துச்சுன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த டேட்டாவில் எது குறைவாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன செஞ்சிடும், நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தோம், முழுமைப்படுத்துதோம். இதுதான் ரவுண்டிங் ஆஃப்னு பேர். இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. சும்மா நம்ம என்ன இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஃபாலோ சர்டன் ரூல்ஸ். இல்லை உனக்கு தெரியணும் அப்படின்னா, ஏன் தெரியணும் அப்படின்னா, இப்போ ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க, அப்போ நினைச்சலாம் அந்த கேல்குலேஷன் போடுவோம். அப்போ நிறைய டிஜிட்ஸ் வந்துகிட்டு இருக்கும் கால்குலேட்டர்ஸில். அப்போ உனக்கு எப்படி அதை நம்ம சுருக்கி எழுதுறது, அது எப்படி முழுமைப்படுத்துறது, அவ்வளோ டிஜிட்ஸும் எழுதணுமா, எப்படி சுருக்கி எழுதணும், அதுக்கு தெரிஞ்சால் தான் நிச்சய முடியும், பண்ண முடியும். அதுதான் யூ மஸ்ட் நோ அபவுட் த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அண்ட் ரவுண்டிங் ஆஃப். அதாவது முழுமைப்படுத்தல் சொல்கிறோம். இப்போ இந்த கணக்கீடு நிறைய கால்குலேட்டர்ஸ் கணிப்பாங்க, கால்குலேட்டர்ஸ்லாம் இருக்கிறனால இப்போ கம்ப்யூட்டர்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா நிறைய டிஜிட்ஸ் நிச்சயம் வரும். அப்போ அதை என்ன செய்யணும், ஒரு ரவுண்ட் ஆஃப் முழுமைப்படுத்திடுறோம். ஒரு முக்கிய எண்ணுருவை விட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன செஞ்சிடறோம். இப்போ நம்ம ஒரு மல்டிப்ளிகேஷன், இப்போ ஒரு பெருக்கல் அல்லது டிவிஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதில் நிறைய என்ன டேட்டாஸ் எடுத்துருக்கோம். மல்டிப்ளிகேஷனில் ஒன்றில் வந்து 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது, முக்கிய எண்ணூறு. ஒன்றில் பார்த்தா 2 இருக்குது. அப்போ நம்ம பெருக்கி வந்துட்டு இந்த ஃபைனல் ரிசல்ட் என்ன செஞ்சலாம், இந்த 2 டிஜிட்டுக்கு என்ன செஞ்சலாம், முழுமைப்படுத்தி எழுதலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதலாம். அதுக்கு சில ரூல்ஸ் என்ன செய்யுது, விதிகள் இருக்குது. நம்ம இஷ்டம் போல என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதை இப்போ என்ன செய்வோம் பார்ப்போம். த ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். த ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். ஃபர்ஸ்ட், இஃப் த டிஜிட்ஸ் டு பி டிராப்ட் இஸ் ஸ்மாலர் தேன் 5. இப்போ நம்ம ட்ரா பண்ணக்கூடிய டிஜிட் வந்து கடைசியில் இப்போ நம்ம ஒரு டிஜிட்டை விடணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், அது வந்து லெஸ் தேன் 5 இருந்தால் தென் த ப்ரொசீடிங் டிஜிட் ஷுட் பி லெஃப்ட் அன்சேஞ்ச். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, உதாரணத்துக்கு 7.32ன்னு வருது. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆயிரும், இப்போ நம்ம கடைசி டிஜிட்டை எடுக்கணும், வேண்டாம். அப்போது கடைசி டிஜிட் என்ன, 2 லெஸ் தேன் 5, 5ஓட கம்மியாக இருக்குது. அப்போ அதை என்ன செஞ்சலாம், அப்படி ட்ராப் பண்ணிக்கலாம், அந்த கடைசி டிஜிட்டை அப்படி விட்டுடலாம். இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆயிரும், 7.3. சரி, அடுத்த செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, இஃப் த டிஜிட் டு பி ட்ராப் இஸ் கிரேட்டர் தேன் 5, 5ஓட அதிகமாக இருக்குது, அப்போ என்ன செய்யணும், தென் த ப்ரொசீடிங் டிஜிட் ஷுட் பி இன்க்ரீஸ்டு பை 1. அப்போ அதுக்கு முந்தின டிஜிட் என்ன செஞ்சிடணும், 1 கூட்டிடணும். இப்போ அதில் 2 எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கு என்ன பண்ணுறாங்க, 17.26. அப்போ நம்ம கடைசி டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். கடைசி டிஜிட் என்ன, 6. இப்போ 6னா கிரேட்டர் தேன் 5, அப்போ முந்தின டிஜிட்டோட 1 ஆட் பண்ணிடணும், 17.3. அதே இது 11.89 இருக்குது, அப்போ 9. அப்போ 9ங்கும்போது 5ஓட அதிகமாக இருக்குது, 1 ஆட் பண்ணிக்க, 11.9.
சரி, இதில் உனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் 5, 5ன்னு இருக்கு. இப்போ 5ஓட அதிகமாக இருந்தால் ஒன்று முந்தின டிஜிட்டில் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டோம், 5ஓட கம்மியாக இருந்தால் விட்டுருதோம், அப்படி விட்டுருதோம். இப்போ 5ன்னு இருக்குன்னா என்ன செய்யணும்? Other than zeros, if the digits to be dropped is 5 followed by digits other than 0, then the preceding digit should be raised by 1. இப்போ நம்ம 7.352 இருக்கு. இப்போ இது 5, நம்ம 2 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். 2 டிஜிட். இந்த 5க்கு பிறகு 0 தவிர வேற ஏதாவது நம்பர் இருந்தால் ஒன்று நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிடணும். அப்போ 7.4 ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 7.4. அதே மாதிரி 18.159. அப்போ எனக்கு நம்பர் இருக்கு. நம்பர் இருந்தால் அப்போ என்ன செய்யணும்? 3 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 5 இங்கே ஒன்று என்ன செய்யணும்? ஆட் பண்ணிடணும். அப்போ 18.2. அதாவது அந்த 5க்கு பிறகு இப்போ நம்ம 5ன்னு இருக்கு, நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், அதை எடுக்கணும். அப்போ அதுக்கு பிறகு ஒரு டிஜிட் வந்துச்சு, 0 தவிர ஏதாவது நம்பர் இருந்தால் அதர் தேன் 0 என்ன செய்யணும்? அதுக்கு முந்தின நம்பரோட ஒன்று ஆட் பண்ணிக்க. இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் 5 ஆர் 5 ஃபாலோட் பை ஜீரோஸ், 5ன்னு இருக்கு, 5ஓட முடிஞ்சிட்டு, அல்லது அதுக்கு பிறகு 0 இருக்கு, சரியா? 50ன்னு இருக்கு, அல்லது 5ன்னு இருக்கு முடிவு. அப்போ என்ன செய்யணும்? then the preceding digit is not changed if it is even. சரியா? இப்போ 3.45 இல்லை 0 இல்லை, ஆனால் 4-5ஓட முடிஞ்சிட்டு. அப்போ என்ன செய்யணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இஃப் த ப்ரொசீடிங் டிஜிட் வந்து ஈவனாக இருந்தால் அப்படி விட்டுரு 3.4. இப்போ 8.250 இருக்கு, 0 இருந்தாலும் சரி தான், இல்லட்டா சரி தான். முந்தினது என்ன செய்யணும்? ஈவனாக இருந்தால் அப்படி எழுதணும் 8.2. If the digit to be dropped is 5 or 5 followed by zeros, then the preceding digit is raised by 1 if it is odd. அது முந்தின நம்பர் ஆடாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிடு. 5 அல்லது 5க்கு பிறகு 0 இருந்தால், சரியா? இப்போ 2 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். 3.35. அப்போது 5 முந்தின நம்பர் என்ன இருக்குது? ஆடாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிடு 3.4. அதே மாதிரி 8.350 இருக்குது. இப்போ 5க்கு முன்னால் என்ன இருக்குது? ஆட். அப்போ 8.4. இதுதான் சம் ஆஃப் த ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப், அதாவது முழுமைப்படுத்துதலின் சில விதிகள். அதாவது முக்கிய எண்ணூறு அல்லாத ஒரு இலக்கம் 5க்கு குறைவு எனில் நீக்கப்படுது. 5க்கு குறைவாக இருந்தால் நீக்கப்படுகிறது. அதுக்கு முன்பு உள்ள இலக்கம் மாறாது. இப்போ 7.32னா கடைசி நினைச்ச அந்த 2 விட்டுறலாம், 5ஓட கம்மியாக இருக்குது, அதனால் 2க்கு முழுமைப்படுத்தும் போது 7.3 ஆயிடும். 8.94னா 8.9, 4 5ஓட கம்மியாக இருக்குது, விட்டுருதோம். முக்கிய எண்ணூறு அல்லாத ஒரு இலக்கம் 5ஐ விட அதிகமாக இருந்தால், 5ஐ விட அதிகமாக இருந்தால் என்ன செய்யணும்? அதை முன்பு உள்ள இலக்கத்துடன் 1ஐ அதிகரிக்க வேண்டும். அதை விட்டுட்டு என்ன செய்யணும்? அதுக்கு முந்தின டிஜிட்டுக்கு 1ஐ ஆட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு 17.26 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 6 ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ 3 டிஜிட்டுக்கு என்ன செய்யணும்? முழு சிக்னிஃபிகன்ட் 3க்கு ஆகணும். அப்போது 6 இருக்குது, 5ஓட அதிகமாக இருக்குனால முந்தின டிஜிட்டில் என்ன செஞ்சிடும்? 1 ஆட் பண்ணிக்க. அப்போது 17.3 முழுமையாக்கப்படுது. அதே 11.89 இருக்குது அப்படின்னா 9 5ஓட அதிகமாக இருக்குது, அப்போது முழுமைப்படுத்தும் போது 11.9 ஆயிரும். முக்கிய எண்ணூறு அல்லாத ஒரு இலக்கத்தில் 5க்கு பிறகு வரும் இலக்கம் சுழி அல்லாத எண் எனில், இப்போ 5 வந்துட்டு, 5ஓட அதிகமாக இருந்தால் 1 முந்தின டிஜிட்டில் சேர்த்துக்கிட்டோம், 5ஓட கம்மியாக இருந்தால் அப்படியே விட்டுருதோம், முந்தின டிஜிட் அப்படியே வச்சுருந்தோம். சரி, இப்போ 5ன்னு வருது. 5 அல்லது 5க்கு பிறகு முழு எண்ணாக வருதுங்களா? 5 அல்லது 5க்கு பிறகு முழு எண் அப்படி வந்தால் என்ன செய்யணும்னா முந்தின நம்பரோட 1 கூட்டிக்க. இப்போ 7.352 இருக்கு, 5க்கு பிறகு ஒரு நம்பர் வருது, அப்போ என்ன செய்யணும்? அப்போ அதை 5ஐ விடும்போது முழுமையாக்கும் போது 7.4 ஆயிரும். அதே இது 18.159 இருக்கு, 9 இருக்கு, நம்பர் வந்துட்டு, அப்போ என்ன செய்யணும்? 18.2 ஆக்கிடுவோம், முழுமைப்படுத்திடுவோம். சரி, அடுத்து அந்த 5க்கு பிறகு ஒன்றுமே இல்லை அல்லது 0 இருக்கு, 0 இல்லாத ஒரு நம்பர் தான் இந்த மெத்தட். 0 இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படி 3 அப்படி இருந்துச்சுன்னா நீ அந்த 5க்கு முந்தின நம்பர் அது வந்து ஒற்றைப்படையா ரெட்டையான்னு பார்க்கணும். ரெட்டைப்படை எண்ணா என்ன செய்யணும்? அப்படி விட்டுறணும். 3.45 இருக்கு.
அப்போ 5க்கு முன்னால் என்ன இருக்குது? ரெட்டைப்படை இருக்குது. அப்போது ஒன்றை சேர்க்கக்கூடாது, அப்படி விட்டுரு. 3.4. அதே மாதிரி 8.250 இருக்குது. அப்போது 8.2 முழுமைப்படுத்தும் போது 5 என்ன அப்படி விட்டுருந்தோம். அது அந்த அதுக்கு முந்தின எண் வந்து முக்கிய எண்ணூறு அல்லாத ஒரு இலக்கத்தில் 5 அல்லது 5க்கு பிறகு சுழி வரும் எனில் அது நீக்கப்பட்டு அதுக்கு முன்பு உள்ள இலக்கம் ஒற்றைப்படை எனில் 1 என்ன செய்யணும்? அதிகரிச்சிடணும். அதுக்கு முந்தின எண் வந்து ஒற்றைப்படைனா 1 என்ன செய்யணும்? கூட்டிடணும். இப்போ 3.35 3ங்கிறது என்னது? ஒற்றைப்படை. 5க்கு முன்னால் 3 இருக்குது. அப்போ என்ன செஞ்சிடும்? முழுமைப்படுத்தும் போது 3.4. அதே மாதிரி 8.350 இருக்கு. 5 0 5 பிறகு 0 இருக்குது. அப்போது 5க்கு முன்னால் என்ன இருக்குன்னு பாரு? 3 இருக்குது. 3ங்கிறது என்னது? ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண்ணா 1 நினச்சிடணும், சேர்த்துக்கிடணும். அப்போ 8.4. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ரவுண்டிங் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் ஆஸ் இண்டிகேட்டட். இப்போ கீழே கொடுத்துருக்க மாதிரி என்ன செய்யணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அது என்ன டிஜிட், எத்தனை டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண வச்சுருந்தாங்களோ அந்த டிஜிட் என்ன செய்யணும்? அதாவது கீழ்காணும் எண்களுக்கான முக்கிய எண்ணுருக்களை தருக. சரி, இப்போ 18.35 இருக்கு. இந்த 3 டிஜிட்டுக்கு என்ன செய்யணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். அப்போ 3 டிஜிட், அப்போ கடைசி இது 5ன்னு வருது. அப்போ 5ன்னு வருதா என்ன செஞ்சிடணும்? அதுக்கு முன்னால் என்ன இருக்குன்னு பாரு. அதுக்கு முன்னால் என்ன இருக்குது? 3. 3ங்கிறது என்னது? ஒற்றைப்படை. அப்படிதானே? 3ங்கிறது ஒற்றைப்படை. அப்போ என்ன செய்யணும்? 1 சேர்த்துடணும். அப்போ 18.4. அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அதாவது முழுமைப்படுத்தும் போது என்ன ஆயிரும்? 18.4. இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் அவரை கரெக்டாக பண்ணிடலாம். 19.45. இப்போ கடைசியில் 5 இருக்குது. 5க்கு பிறகு ஒரு நம்பரே இல்லை. நம்பர் இருக்கலாம், இல்லை 0 இருக்கலாம். இப்படி தான் நினச்சணும். அந்த 5க்கு முன்னால் இப்போ இதுக்கு 3 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். அப்போ 5க்கு முன்னால் ரெட்டைப்படை. அப்போ ரெட்டைப்படைனா இதை அப்படி விட்டுறணும், அவ்வளோதான். 19.4. 19.4. அடுத்து 101.55 இன்று 10^6. அப்புறம் நம்ம அந்த பவரை பற்றி கவலைப்படவே வேண்டாம், அது அப்படியே அப்படியே வந்துடும். ஃபஸ்ட்டு இதில் 5 டிஜிட் இருக்குது. 4க்கு என்ன செய்யணும்? நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். அப்போது இங்கே கடைசியில் 5 இருக்கு. அப்போ 5க்கு முன்னால் என்ன இருக்குது? ஒற்றைப்படை. ஒற்றைப்படைனா என்ன செஞ்சிடணும்? 1 சேர்த்துக்கணும். இது கூட என்ன செய்யணும்? இந்த 5 கூட 1 சேர்த்துக்கிடணும். அப்போ 101.6 இன்று 10^6. அடுத்து 248,337. இதை என்ன செய்யணும்? 3 டிஜிட்டுக்கு என்ன செய்யணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 3 டிஜிட்டு. அப்போ இது வரைக்கும். அப்போ இதுக்கு பிறகு என்ன இருக்குது? 3ன்னு இருக்குது. 3 வந்து 5ஓட குறை. அப்போ அதை என்ன செஞ்சலாம்? விட்டலாம். அப்போ 248,000. 248,000. அடுத்தல அதாவது முழு எண்ணாக இருக்கும்போது கட்டாயம் நிச்சயம் 0 போடணும். 0 போட்டால் மதிப்பு ரொம்ப குறைஞ்சிடும். அப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. அடுத்து 12.653. இதை 3 ஸ்தானத்துக்கு 3 டிஜிட்டுக்கு என்ன செய்யணும்? 3 இலக்கத்துக்கு என்ன செய்யணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ 3னா இது வரைக்கும். அப்போ இதில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5ன்னு வந்துட்டாலே என்ன செஞ்சிடணும்? அதுக்கு முன்னால் ரெட்டைப்படையா ஒற்றைப்படையான்னு பார்க்க போகிறோம். 5 இல்லை, அது பார்க்க வேண்டாம். ஏன்னா 5க்கு பிறகு நம்பர் வந்துட்டு. அப்போ நம்பர் வந்துட்டாலே என்ன செஞ்சிடணும்? 1 சேர்த்துக்கிடணும். அப்போ 12.7. 12.7. 5க்கு பிறகு 0 இருந்தால் அல்லது இல்லாமல் இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும்? ஒற்றையா ரெட்டையான்னு பார்க்கணும். 5க்கு பிறகு ஏதாவது ஒரு நம்பர் வந்துட்டு, முழு வந்துட்டு அப்படின்னா 1 என்ன செய்யணும்? இதில் கூட்டிக்கிடணும். அப்போ 12.7. 12.7. பிறகு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தால முக்கிய எண்ணுருக்களுடன் கணித செயல்பாடு, அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணும்போது அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இது எப்படி பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணணும், அதுக்கு சில எடுத்துக்காட்டோடு சொல்லும்போது உனக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், கூட்டல் மற்றும் கழித்தல். கூட்டல் மற்றும் கழித்தல். அப்போ அடிஷன் சப்ட்ராக்டில் என்ன பண்ணணும்? The final result should retain as many decimal places as they are in the number with the smallest number of decimal places. அதாவது கூட்டல் மற்றும் கழித்தல் செய்யும் பொழுது இறுதி முடிவில் அதிக இலக்கங்கள் வரும் பொழுது அந்த எண்ணில் மிக குறைந்த தசம இலக்கம் உள்ள எண்களின் இலக்கத்திற்கு முழுமைப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3.1 + 1.780
ப்ளஸ் 2.046. இதை சாதாரணமாக கூட்டிக்க எவ்வளோ வந்துடுது? 6.926. இங்கே முக்கிய எண்ணுருக்களின் தசம புள்ளிக்கு பின்வரும், அதாவது டெசிமல் பாயிண்ட்ல எவ்வளோ குறையா இருக்குன்னு பாரு. குறைந்த இலக்கம் எதில் வருது? 3.1. அதில் ஒரே ஒரு இலக்கம் தான் வருது, அப்படித்தானே? அதாவது பாயிண்ட்டுக்கு பிறகு குறைஞ்சா எவ்வளோ இருக்குன்னு பாரு. பாயிண்ட்டுக்கு பிறகு குறையா எதில் இருக்கு? 3ல் இருக்கு. ஒன்றே ஒன்று தான் இருக்கு. அப்போ 6.926 அது இப்போ பாயிண்ட்டுக்கு பிறகு ஒரு டிஜிட் மட்டும் என்ன செய்யணும்? வச்சுக்கிட்டா போதும். அப்போ இதுக்கு வரை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போது அதுக்கு பிறகு என்ன இருக்குது? 9க்கு பிறகு என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 வந்து 5 விட கம்மியாக இருக்குது. அப்போ என்ன செஞ்சலாம்? 6.9 விட்டுரும். 6.9 முழுமைப்படுத்தியாச்சு. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாரு. 12.637 மைனஸ் 2.42. இது கழித்தல். கழிச்சு அப்படி கழிச்சிடணும். கழிக்கும்போது சாதாரண கழித்தல் தான். 10.217. இப்போ இதில் பாயிண்ட்டுக்கு பிறகு இதில் குறையா சிக்னிஃபிகன்ட் டிஜிட் இருக்குன்னு பாரு. சிக்னிஃபிகன்ட் டிஜிட். அப்போது இதில் எத்தனை இருக்குது? பாயிண்ட்டுக்கு பிறகு 3 இருக்குது. இதில் பாயிண்ட்டுக்கு பிறகு 2 இருக்குது. அப்போ 2க்கு என்ன செய்யணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும் பாயிண்ட்டுக்கு பிறகு. அப்போ 2னா இதோட நிப்பாட்டிக்கணும். அப்போ 1க்கு பிறகு என்ன இருக்குது? 7 இருக்குது. 5 விட அதிகமாக இருக்குது. 1 சேர்த்துக்க. அப்போ 10.22. இதுதான் முக்கிய எண்ணுருக்களில் கணித செயல்பாடு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும்? டிவைட் பண்ணும்போது என்ன செய்யணும்? In multiplication or division, the final result should retain as many significant figures as they are in the original number with the smallest number of significant figure. அதாவது எண்களில் பெருக்கல் மற்றும் வகுத்தல் செய்யும் பொழுது இறுதி முடிவின் முக்கிய எண்ணுருக்கள் அந்த கணித எண்களின் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள எண்களின் முக்கிய எண்ணுருவிற்கு முழுமைப்படுத்தணும். எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு எத்தனையோ டிஜிட் ஒரு 2 நம்பர் யூஸ் பண்ணதும் அதில் எதில் குறைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குன்னு பார்க்கணும். முக்கிய எண்ணூறு இருக்கணும், அதுக்கு மாற்றிடணும். இப்போ உதாரணம் சொன்னால் உனக்கு புரிஞ்சுக்கணும். 1.21 இந்த 36.72 ரெண்டையும் பெருக்கிறோம். பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 44.4312. இது எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 நம்பரில், சரியா, இந்த 2 நம்பரில் எதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் முக்கிய எண்ணூறு குறையா இருக்குன்னு பார்க்கணும். இதோட முக்கிய எண்ணூறு எத்தனை? 3. இதோட முக்கிய எத்தனை? 4. அப்போ 3க்கு மாற்றிடணும். முக்கிய எண்ணூறு 3க்கு மாற்றிடணும். 3ங்கும் போது இதோட மாற்றிடணும், சரியா? அப்போது அந்த 4க்கு பிறகு என்ன இருக்குன்னு பாரு. என்ன இருக்குது? 3. 4 5ஓட குறையா இருக்குது. அப்போ அதை அப்படி விட்டுரு. இதுக்கு பிறகு உள்ளதை விட்டுரு. 44.4. சரியா? அப்போ அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில், அதாவது பெருக்கல் வகுத்தலில் எதில் எந்த எண்ணூறு வந்து குறையா இருக்கும், இந்த 2 நம்பர் எதோட முக்கிய எண்ணூறு வந்து குறையா இருக்கும், அதுக்கு என்ன செய்யணும்? ஃபைனல் ரிசல்ட்டை மாற்றிடணும். கூட்டும்போது கழிக்கும்போது என்ன பண்ணணும்? பாயிண்ட்டுக்கு பிறகு, இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு பிறகு எதில் குறையா முக்கிய எண்ணூறு இருக்குது, முக்கிய சிக்னிஃபிகன்ட் நம்பர் இருக்குன்னு பார்த்து அதுக்கு மாற்றணும். சரியா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். டிவிஷன். 36.72 டிவைடட் பை 1.2 வகுத்தோம்னா 30.6ன்னு வருது. சரியா? இது நம்ம ஆர்டினரியாக டிவைட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் செஞ்சு போக ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தோன்னா முக்கிய எண்ணூறு எத்தனை? சிக்னிஃபிகன்ட் எத்தனை? 4. இதில் எத்தனை? 2. அதாவது 2 டிஜிட். அப்போ 2க்கு மாற்றணும். அப்போ 30. இதுக்கு இதை எடுக்கணும். இது வந்து 5 விட அதிகமாயிடுச்சு. அப்போ 1 என்ன செய்யணும்? சேர்த்துக்கணும். இப்போ 30.6ங்கிறது என்ன ஆயிரும்? 31 வந்துடும். 31. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டா? சரி, இனிமேல் அடுத்தால அசைன்மெண்ட். அசைன்மெண்ட்டுக்கு முன்னால் சில சொல்லிடுறேன். இப்போ அடுத்தால உனக்கு ஒரு சிறப்பு தேர்வு டைம் டேபிள் பார்த்துருப்பீங்க. எனக்கு போர்ஷனேன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக இது முடிச்சிடும். ஒரு கிளாஸில் முடிச்சிடலாம். டைமென்ஷன் மட்டும் தான் இருக்குது, முடிச்சிடும். சரி, இப்போ அது வந்து என்ன? கவர்மெண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் படி. இப்போ தான் ஃபஸ்ட்டு 10th முடிச்சு 11th வரை எனக்கு பேட்டர்ன்லாம் தெரியாது. அதனால் அந்த பேட்டர்ன் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் நினச்சிறேன் குரூப்பில் இன்றைக்கி போட்டு விட்றேன் ஈவினிங். அது வந்து டெஸ்ட்டு கிடையாது, சரியா? அது மாதிரி தான், மாதிரி வினாத்தாள். அது கொஸ்டின் பேட்டர்ன் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக போடுறேன். அந்த பேட்டர்னில் என்ன செய்யணும்? எக்ஸாம் வரும். அந்த டேட் அன்றைக்கி என்ன செய்யணும்? கொஸ்டின் வரும். நீ என்ன செய்யணும்? கொஞ்சம் படித்து எழுது. ஒரே ஒரு யூனிட் தான், சரியா? அந்த யூனிட்டை கொஞ்சம் நல்லா படித்து புரிஞ்சு எழுது. எந்த சந்தேகம் இருந்தாலும் என்ன செஞ்சலாம்? ஐ கேன் கால் மீ. வாட்ஸ்அப்பில் என்ன செஞ்சலாம்? மெசேஜ் அனுப்பலாம். அல்லது என்ன செய்யலாம்? ஃபோன் பண்ணி என்ன செஞ்சலாம்? டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க. அதனால் கொஸ்டின் பேட்டர்ன், எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கங்கிற பேட்டர்னை நினச்சிட அன்னைக்கு நினச்சிட டிஸ்பிளே பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்க.
நல்லா ப்ரிப்பேர் பண்ணு சரியா. அடுத்தல அசைன்மெண்ட் 3 2 மார்க் கொஸ்டின். State the number of significant figures in the following. 4.639 into 10 power minus 11 meter per second. 2. 0.03. Third one 4.720. Fourth one 732.0. அடுத்து 5 mark question. Write the rules for determining significant figures and rounding off. தமிழ் மீடியம். கீழ்காணும் எண்களுக்கான முக்கிய எண்ணுருக்களை தருக. 4.639 into 10 minus 11 meter per second. Second one 0.03. Third one 4720. Fourth one 732.0. அடுத்து 5 mark question. முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுதல் மற்றும் முழுமைப்படுத்தலின் விதிகளை தருக. சரி, படித்து எழுதி ஸ்கேன் பண்ணி நினச்சிடும் அனுப்பிவிடு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடு. அந்த எழுதின அசைன்மெண்ட் நினச்சிடும் பத்திரமா வச்சுக்கணும். ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் ஆகுதோ அப்போ நினச்சிடும் அதை கொண்டு வரும். அதான் எவிடன்ஸ் எழுதியிருக்கிறத பார்க்கணும் சரியா. இப்போ இது வந்து ஒரு செக் பண்ணுறதுக்கு நீ முடிக்கிறேங்கிறத நான் ஒரு கோத்ரூ பண்ணுறதுக்கு தான். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், அந்த அசைன்மெண்ட்டை ஃபைல் பண்ணி வச்சு என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஓகே, வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.